The title is actually Vadalar in the Buddha's Legacy, Humanizing the Spiritual Quest. நான் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஹிஸ்ட்ரி மேலே ஏற்பட்ட விதமான காதலால் நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அதனுடைய விளைவு என்னன்னாக்கா, நான் ஐஏஎஸ்ஐ ஹிஸ்ட்ரி தான் எடுத்து எழுதினேன். நான் என்னுடைய ஒரிஜினல் சப்ஜெக்ட் நான் ஃபிசிக்ஸ் எழுதலை. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரியான ஒரு பார்வை தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம். ஒரு விசாலமாக நம்ம வாழ்கிற இடம், பூமி, இதில் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கான சௌகரியங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது இல்லை. நான் முதல் முறையாக இந்த ஹிஸ்ட்ரியை படித்த பொழுது ஒரு பெரிய அப்படியே வானத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் சமூகத்தில் இருக்கிற பல கேள்விகளுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். எனக்கு இதெல்லாம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ நான் ஒரு ரிசர்ச் ஆள் இல்லை, ஆனால் நான் என்னுடைய பேச்சு முழுவதுமே என்னுடைய பெர்செப்ஷன், எவிடன்ஸ் கேட்குறத விட நான் ஒரு ப்ராடர் அவுட்லுக்கில் தான் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். கிளினிக்கல் எவிடன்ஸ் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒரு ப்ராடர், ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் என்ற முறையில் பார்த்து என்னுடைய இந்த லெக்சரை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரிலிஜன் எடுத்துட்டிங்கனாக்கா பெரும்பாலும் காட் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. அது காட் சென்ட்ரிக் தான். ரிலிஜன்றதே கடவுளை அடிப்படையாக கொண்டது தான் ரிலிஜன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ சனாதன இந்து ரிலிஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ அதில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதம் ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது. நான் வேதம் படித்தேன், ரிக்வேதத்தை படித்த பொழுது இது சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. அது ஒரு தோத்திர பாடலினுடைய தொகுப்பாக தான் இருந்தது. இந்திரா போன்ற கடவுள்களை அந்த ஆரியர்கள் வழிபடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தாசான் தஸ்யூ போன்றவர்களை நாங்கள் தோக்கடிக்கணும், அவங்க சாவணும், அதுக்காக எங்களுக்கு சக்தியை கொடுன்னு தான் அந்த தோத்திர பாடல்களில் சொல்லுது. ஸோ இப்படி தான் வேதங்கள் ஆரம்பிக்குது. அப்போது அதுக்கு பிறகு பிராமணாஸ்னு அதாவது புரோகிதர்களை முன்னெடுத்து பிராமணாஸ் என்ற ஒரு கான்செப்ட் வருது. இந்த பிராமணஸ் காலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எந்த புரோகிதர் எந்த மந்திரம் சொல்லணுன்றதை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, இந்த புரோகிதர்களுடைய இன்றியமையாமை, அதாவது ஒரு பர்டிகுலர் புரோகிதரை ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பரதவாஜின்னு ஒரு குளத்தில் தோன்ற ஒரு ஆளுங்களை ஒரு பர்டிகுலர் காரியத்தை தான் நீங்கள் அவங்களுடைய மந்திரத்தை யூஸ் பண்ண முடியும், அவங்க மந்திரத்தை சொல்ல முடியும். ஸோ இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பிராமணாஸ் காலத்தில் இந்த புரோகிதர்கள் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில் நாங்கள் தான், எங்கள் மூலமாக தான் நீ கடவுளை அடைய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது பிராமணாஸ் காலத்தில். அதுக்கு பிறகு உபனிஷத்ஸ் நான் நினைக்கிறேன், நான் உபனிஷத்தை ஒரு டிசென்ட்னு நான் நினைக்கிறேன். அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில புரோகிதர் மூலமாக தான் போகணுன்ற கான்செப்டை உடைச்சிட்டு அவங்க இந்த ஆத்மா பரமாத்மா கான்செப்டை உருவாக்குறாங்க. இந்த ஆத்மா பரமாத்மா கான்செப்டில் அடிப்படை என்னன்னாக்கா, ஆத்மான்றது பரமாத்மாவினுடைய அம்சம். எனவே மனுஷனுக்கு நேரடியாக டைரெக்டாக புரோகிதர்கள் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக பரமாத்மா அடையலாம். அதுதான் உபநிஷத்து ப்ராடாக சொல்கிற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த புரோகிதர்கள் தேவை கிடையாது. ஞானம் மூலமாக ஆத்மாக்கள் பரமாத்மாவை அடையலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. பட் உபநிஷத்து காலத்தில் அவங்க ஒரு தத்துவ ரீதியில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கர்மா அண்ட் டிரான்ஸ்மைக்ரேஷன் சொல்லுவாங்க. கர்மம், ஒருத்தனுடைய வினை தான் அவனுடைய வாழ்க்கை தீர்மானிக்குதுன்றதும், இந்த மறுபிறவிகள், அதாவது கடவுளை நீங்கள் அடைஞ்சிட்டு, அதாவது கர்மா நல்லா பண்ணி நீங்கள் பரமாத்மாவை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறவியிலிருந்து விடுபடலாம்ன்றது தான் பெரும்பாலும் உபநிஷத்து சொல்கிற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி அது போஸ்ட் வேதிக் பீரியடில் பலவிதமான புதிய சிந்தனைகள் வருது. 77 விதமான கோட்பாடுகள் வந்ததாக சொல்கிறாங்க, ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த கோட்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பலவிதமான நாஸ்திக கோட்பாடுகள், ஆஸ்திக கோட்பாடுகள் எல்லாமே இருக்குது அதில். இப்போ அசீவகம், சாருவாகம், மீமாம்சம்னு எல்லாம் பலவிதமான சிந்தனைகள் அப்போ வெளிவருது. அப்போது அது வெளிவரும்போது மக்கள் ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா நாஸ்திகர்கள் இது அசீவகம் சாருவாகம் போன்ற நாஸ்திகம் சம்மந்தப்பட்ட மதங்கள் கூட அப்போ உருவாகுது. அசீவக முனிவர்களை ரொம்ப பெருமையாக ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி எல்லா விதமான சிந்தனைகளையும் உள்கொண்ட ஒரு சமூகமாக மாறுது. ஆனால் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கோட்பாடு அந்த சனாதன இந்து கோட்பாடை ஓவர் கம் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம இந்தியாவில் கிடைக்கல.
ஆனால் சனாதன இந்து மதம் வந்து அவங்கள ஓவர் கம் பண்ணிட்டு தான் புருஷ சுத்தம். அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை வந்து தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவனெல்லாம் 4 விதமாக பிரித்து மனுஷனை பின்னப்படுத்தி எல்லோரும் ஈக்குவல் இல்லைன்ற ஒரு எண்ணத்தை வந்து நிலைநாட்டுறது தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வருது. அப்போது அப்போது வந்து புத்தர் வர்றார். புத்தர் வரும்பொழுது புத்தர் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறார், மனுஷனை பற்றி கவலைப்படுறார். இது சனாதன இந்து மதம் வந்து காட் சென்ட்ரிக்னு சொன்னீங்கன்னாக்கா, புத்தருடைய மதம் வந்து மனிதன் சென்ட்ரிக், ஹியூமன் சென்ட்ரிக். அவர் என்ன சொல்ல, இங்கே இருக்கிற மனுஷனுடைய பிரச்சனையை தான் அவர் நேரிடுகிறார். இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான், ஏன் இப்படி துன்பப்படுறான், இவனுக்கு இந்த மண்ணில் வந்து நல்ல விதமாக வாழறதுக்கான வழி என்ன, இதுதான் புத்தனுடைய சிந்தனையாக இருக்குது. வேறு இந்து மதத்தினுடைய சிந்தனை அது இல்லை. மோட்சம் போகலாமா, அது மோட்சம் போகிறதுக்கு வழி என்ன, எந்த மந்திரம் சொல்லி நீங்கள் மோட்சம் போகலாம், எப்படிலாம் போகலான்றது அவங்களுடைய கான்செப்டாக இருந்தது. புத்தன் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற மனுஷனை பற்றி கவலைப்படுறான், ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறான். இந்த 4 நோபல் ட்ரூத்ஸ்ன்னு சொல்கிறார் அவர், 8 பாத்ஸ்ன்னு சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றும் நல்ல விதமாக வாழறதுக்கான ஒரு வழி தான் புத்தர் மதமாக இருக்குது. ஆனால் புத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சனாதன இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை துவம்சம் பண்ணுறார் புத்தர். முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வேதங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து புத்தர் அங்கீகரிக்கலை. ரெண்டாவது வந்து இந்த ஆத்மா பரமாத்மா விஷயங்களை பற்றி அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறார். இந்த ஆரியர்கள் வந்து அப்போது பசுக்களையும் குதிரைகளையும் உணவுக்காகவும் சடங்குகளுக்காகவும் கொள்கிறாங்க. நீங்கள் அசுவமேத யாகம்ன்றது வந்து ஒரு குதிரையை வந்து விட்டுட்டு அப்புறம் குதிரையை வந்து அந்த யாகத்தில் எரித்து சாப்பிட்றது தான் என்னுடைய முடிவு. ஸோ இப்படி பசுக்களையும் குதிரைகளையும் சாப்பிட்ற ஒரு சமுதாயமாக தான் ஆரிய சமுதாயம் இருந்தது. அப்போது புத்தர் சொல்கிறாரு, வலி கூடாது, புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு புத்தர் வரும்பொழுது அதுக்கு அவங்க அகின்ஸ்டாக தான் வருது. இதை வந்து உயர்த்தி பிடிக்கும் போது புரோகிதருக்கு எதிராக வந்து அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் வந்து புரோகிதர்கள் என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தை வந்து ஒரு தெய்வ மொழியாகவும் ஒரு உன்னத மொழியாகவும், அதான் சுருத்தி, அதாவது இறைவன் அருளிய மொழியாகவும் சமஸ்கிருதத்தை பார்த்தாங்க. அதுக்கு அப்படியே அகென்ஸ்டாக வந்து புத்தர் வந்து மக்களுடைய மொழியாகிய பாலி மொழி யூஸ் பண்ணுறார். அது வந்து அதுக்கு எதிராக அவர் பாலி மொழி தன்னுடைய உபதேசங்களை வந்து பாலி மொழியில் அவர் சொல்கிறார். ஸோ இப்படி பல விதத்துலேயும் வந்து இது சனாதன இந்து மதத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து புத்தர் மதத்துலேருந்து வருது. அப்போ நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு எதிராளியுடைய சித்தாந்தத்தை வந்து தோற்கடிக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி என்னன்னாக்கா, அது எதிராளியுடைய சித்தாந்தத்தை நம்மளுடைய சித்தாந்தமாக்கி அவர் வந்து இல்லாமல் ஆக்கிறது ஒரு வழி. அரசியலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அரசியலில் ரொம்ப நடக்கும். இது சமூகத்தில் இது நடந்திருக்கு. எப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க, புத்தர் வந்து புலால் இவங்க நல்லா சாப்பிட்டுருந்தாங்க. புத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, வெஜிடேரியனிஸ்ட்டை வந்து ப்ரிமோட் பண்ணுறாரு. இவங்க வெஜிடேரியன்ஸ் ஆகிடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிராமணர்கள் வந்து வெஜிடேரியன்ஸ் சொல்கிறது வந்து இப்போ தான் அவங்க ஆகியிருக்காங்க. அப்போது இவங்க வெஜிடேரியன் ஆகிறாங்க. இவங்க எல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவங்க உள்ளே எடுத்துகிட்டு அவரை இல்லாமல் ஆக்கிறதுக்கான ஒரு வழின்னு அது ஆகுது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாங்க, 9வது அவதாரமாக்குறாங்க. விஷ்ணுனுடைய 9வது அவதாரமாக இவரை புத்தரை ஆக்கிடுறாங்க. இது ரெண்டும் இது மாதிரி பயன்படுத்தி புத்தரை வந்து இல்லாமல் ஆக்கிறது ஒரு வழி. அதனால தான் வந்து புத்தனை வந்து பிறந்த நாட்டிலேயே இல்லாமல் புத்தன் வந்து வெளியே போயாச்சு. ஸோ இது அதாவது எதிராளியினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு எதிராளி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு ஆளாகிறது வந்து ஒரு டெக்னிக், அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி சனாதன இந்து மதம் வந்து ஹியூமன் சென்ட்ரிக்காக இல்லவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களை பிரித்தாங்க. அவங்க யாரும் வந்து பெரிய போராட்டமாக ஒன்றும் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க மனுஷனை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது ஹியூமன் சென்ட்ரிக். ஏன்னா வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறது தான் வந்து இறைவனுக்கு செய்கிற சேவை, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து அவங்க கிறிஸ்டின்ஸ் வந்து பண்ணுறது பார்த்துட்டு 19th செஞ்சுரியில் வந்து இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டின்ஸாக மாற்றுறாங்க, இந்துக்களை கிறிஸ்டினாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு
அதுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய இயக்கம் வந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து இந்து மதம் வந்து ஹியூமன் சென்ட்ரிக் ஆச்சு. ராமகிருஷ்ண மிஷன் அதை வந்து கையில் எடுத்தாங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து அதாவது ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்கூல்ஸும் வந்து இந்து மதத்தில் நடக்கிறது வந்து ஒன்லி ஆஃப்டர் இவங்களுடைய முன்னெடுப்புக்கு பிறகு தான் வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து ஒரு இந்துக்களினுடைய சேவைன்றது என்னன்னாக்கா கும்பாபிஷேகம் பண்ணலாம், கோயில் கட்டலாம், கோயில் உண்டியில் போடலாம். மனுஷனை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த மனுஷனை பற்றி கவலைப்படுற விஷயம் வந்து இப்போ தான் வந்திருக்கு, இந்து மதத்தில் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ எனவே இதுதான் வந்து வட இந்தியாவினுடைய நிலைமையாக நான் நினைக்கிறேன். சவுத்துக்கு வந்தோம்னாக்கா சங்ககாலம் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஜாதிகள் இருந்ததாக வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இல்லை. எல்லாமே இன்றைக்கி எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் அதை ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அந்த நிலம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை இருந்தது. அந்த நிலத்துக்கான ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு இருந்த மாயோன் போன்ற நிலத்துக்கான ஒரு 5 ஐவகை நிலத்துக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு கடவுள் வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை சமூகமாக தான் தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னாக்கா வீரம், காதல், இது ரெண்டு தான் தமிழ் சமூகத்தினுடைய அப்சஷன் வந்திருக்கு. ஒன்று வீரமாக இருப்பான், போய் சண்டை போடுவான், செத்து போவான், இல்லைனாக்கா காதல் பண்ணிருப்பான். இதுதான் அகமும் புகரம்ன்றது 2 சமாச்சாரங்களாக இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து தத்துவ விசாரமே கிடையாது. இப்போ புலிஸ் மாதிரியோ இது வந்து வாழ்க்கை என்பது ஒரு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஏன் வாழறோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய தத்துவ சிந்தனைலாம் தமிழில் கிடையாது, தமிழ் மரபில் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளிசிட்டி வந்து இப்போ தமிழ்நாடு வந்து தனியாக நிற்கிறதுக்கு பரகாரணங்கள் இது ஒன்று. இந்த ஹீரோ வர்ஷிப்பு இதெல்லாம் வந்து தமிழனுடைய ரத்தத்தில் பிறந்திருக்குது. ஆக்சுவலி அப்போதுலேருந்தே வந்து அவன் மற்ற விஷயங்கள் அவன் போகிறதில்லை. அதனால தான் அது அதனுடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம், அது வேறு விஷயம். இன்றைக்கி இந்த ஹீரோ வர்ஷிப்னால அரசியல் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஹீரோ வர்ஷிப்பு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன எமோஷ்னல், உணர்ச்சி வசப்படுறது, இது அதே மாதிரி ஒரு இடோனிசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழினுடைய ஒரு சிறப்புன்னு நான் கேரளாவில் போயிட்டு ஒரு 20-25 இயர்ஸ் வாழ்ந்த பொழுது நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அங்கே சான்ஸ்கிரிட்டுடைய பாதிப்பு ரொம்ப அதிகம் கேரளாவில் வந்து சான்ஸ்கிரிட் ஒரு 10-15 ஒரு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா ஒரு 10 நூற்றாண்டு வந்து அந்த சான்ஸ்கிரிட்டினுடைய பாதிப்பு இருக்குது. அதனால் மலையாளிஸுக்கும் தமிழுக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட அவங்களுடைய தாட் ப்ராசஸுக்கும் தமிழினுடைய தாட் ப்ராசஸுக்கும் ரொம்ப அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா ஒரு மலையாளி வந்து பிரிட்ஜில் உட்காந்துருப்பான், அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பான், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பான், தத்துவ விசாரம் மாதிரி. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. நீங்கள் தமிழ்நாடு பிச்சைக்காரன் கூட அவன் வந்து எல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து திருச்சூரில் வந்து பிச்சைக்காரர்களுடைய டென்ட் இருந்தது. அவங்களாம் தமிழ்நாடு பிச்சைக்காரங்க. ஸோ அவங்களை திறந்து அவங்கள நான் ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நாங்கள் வந்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெப் டாக் கொடுத்து, நீங்கள் பாருங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பிச்சை எடுக்கிறத கூட மோசம் உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பிச்சை எடுக்காதீங்க, நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன், எல்லாருக்கும் நான் ரிஹாபிலிட்டேட் பண்ணுறேன். உடம்பு ஊனமுற்றவர்கள் இப்படியெல்லாம் இருந்தால் தனியாக கேட்டகரி வைங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் ஜாப் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடிசைக்கெல்லாம் போய் பார்த்தேன். அவன் வந்து எந்த விதமான ஒரு பிச்சைக்காரனாக வாழறோன்ற பற்றி ஒரு பெரிய வருத்தம் இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் விஜய் ஃபோட்டோகிராஃப் உள்ளே இருக்குது, ரஜினிகாந்த் ஃபோட்டோகிராஃப் இருக்குது, ரெகடியாக வச்சுருக்கான், டிவி வச்சுருக்கான். அதாவது அவன் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அப்போ நான் நினச்சேன், ஏன்னா அது பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையும் ஈக்குவலாக இருக்குது. மலையாளத்தில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. மலையாளிகளுடைய பிச்சைக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்கா கூடவே வருவாங்க, சார் ஒரு 5 rupees கிடைக்குமா, இதான் அவங்களுடைய பிச்சை. இந்த அதாவது அவன் வந்து பிச்சைக்காரன் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். அதே மாதிரி நமக்கு கான்செப்டில் வந்து பிச்சைக்காரனாக அசுத்தம்னு நினைக்கிறோம். அசுத்தம் வந்துன்னா பிச்சைக்காரனாக இருக்க முடியும். ஏன்னா பிச்சை கேட்கும்போது அவன் அசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பிச்சைக்காரனாக அவனை அங்கீகரிப்போம். பட் மலையாளிகள் வந்து சுத்தமான பிச்சைக்காரர்கள் நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த கான்செப்ட் ஆஃப் திங்கிங் வந்து ரொம்ப அது தமிழ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா இடோனிசம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு எல்லாம் இன்பமே துன்பம் இல்லை, நான் எந்த ஆளாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிற ஒரு மனப்பாங்கு வந்து சங்க காலத்துலேருந்து நமக்கு இருக்குது.
ஆனால் தான் அவங்க வந்து பெரிய தத்துவ விசாரம்னா ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல என்ற முதலுடைய பெசிமிஸ்டாக இருந்துக்கிட்டு அது மாதிரியான ஒரு இது வந்து ஆக்சுவலி ரொம்ப வித்தியாசப்படுத்துது. இந்த சமஸ்கிருத திங்கிங்கும் தமிழ் திங்கிங்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் நான் நினைக்கிறேன். வட இந்தியாவில் வந்து சனாதன இந்து மதம், புத்திசம், ஜைனிசம், அசீவகம் எல்லாம் வந்து தமிழ்நாடை தாக்குது, தமிழ்நாட்டுக்கு வருது. பலர் வந்து சில பேர் வந்து அதை சில அரசர்கள் சுவீகரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து அது நம்மளுடைய சமூகத்தில் அது இப்படி தான் ஜாதி வருது. ஜாதி அமைப்பு வந்து நமக்கு அப்போ தான் வருது. அது வந்து ரொம்ப ஜாதியில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. நமக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது பாருங்கள். அது வந்து பயங்கர எல்லாரையும் கவரக்கூடிய சிந்தனை. ஏன் ஜாதி வந்து இன்றைக்கி போக மாட்டேங்குது நினச்சி பாருங்கள். இந்தியாவில் வந்து ஒரு கணக்கு சொல்லுது ஒரு 5000 ஜாதி இருக்குது. இந்த 5000 ஜாதியும் ஒன்றுக்கு கீழே இன்னொன்று இருக்குது. சமமாக இருந்தால் என்றைக்கும் இது பிளவு போயிருக்கும். ஒருத்தவங்க இப்போ எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்னாக்கா பிளாக் தனி ஒயிட் தனி அவன் மோதிட்டு ஒரு இன்றைக்கி யூஎஸில் வந்து அவன் ஏதோ ஒரு ஒற்றுமையை க்ரியேட் பண்ணிட்டான் இல்லையா? அது மாதிரி இங்கே க்ரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா பரதவாஜ ஜாதி தான் வந்து பிராமணர்லேயே ஒசியான ஜாதின்றான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ஃபேமிலி 30-40 ஃபேமிலி தான் இருக்குன்றாங்க. நீங்கள் அந்த அடுக்கட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நீங்கள் எல்லா ஷெட்யூல் காஸ்ட்லேயும் வந்து லேயர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம அருந்ததியர்கள்னாக்கா இவங்களோட கேவலம்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா கீழ் ஜாதியும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும் நம்பரில் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட இந்த இடைப்பட்ட அடுக்குகள் இருக்குது இல்லையா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து கீழே ஒரு ஆளு தான். நான் மேலே எச்ச துப்புனா கூட எனக்கு பயங்கர கோபம் வருது. ஒரு பிராமணன் வந்து ஒரு அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவனு அவன் கீழே பார்க்குறான். ஆனால் நம்ம துப்புறதுக்கு வசதி இருக்குது, இவன் துப்புறான். ஸோ இது துப்பிட்டே இருக்க வேண்டியது அது. மேலே ஒரு வயதில் பழிச்சிக்கிட்டு கீழே துப்புறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்துக்கு இருக்குது. இதுதான் இந்த சித்தாந்தம் வந்து எந்த சயின்டிஸ்ட்னாலும் உருவாக்காத ஒரு சித்தாந்தம். இது பெர்மனெண்ட்டாக இருக்கும், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை தான் சனாதன இந்து மதம் நமக்கு வந்திருக்கு. இது எந்த ஊருக்கு போனாலும் இது வந்து உடனே தமிழ்லையும் பிக்கப் பண்ணிட்டாங்க. தமிழ் என்ன பண்ணிட்டான், தமிழ் என்ன பண்ணானாக்கா இதில் பிரச்சனை என்னன்னாக்கா நம்ம அவங்களோட அதிகமான ஜாதிகள் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க 4 வர்ணத்தை உருவாக்குனாங்க. இவங்க அந்த சூத்திரன்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ஜாதியை கிரியேட் பண்ணிக்கிட்டான். நான் ஒசி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஜாதியினுடைய எல்லா கிளைமும் நாங்கள்லாம் சத்திரியர்கள்ன்றான், நாங்கள்லாம் அரச ஜாதின்றான். அப்போ யார் தான் குடிமக்கள்? எல்லாருமே இதெல்லாம் பாருங்கள். அந்த சனாதன இந்து மதத்தை பற்றி நம்ம எவ்வளோ திட்டினாலும் ஆனால் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் வந்து உண்மையான நிலை. வள்ளுவருடைய காலத்தில் தான் வந்து நான் நினைக்கிறேன் இதனுடைய எல்லா இந்த இம்பேக்ட் எல்லாம் உருவான காலகட்டம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் வருது. பிறப்புக்கும் உள்ள எல்லா உயிருக்கும்னு ஏன் வள்ளுவன் சொல்லணும்? ஏன்னா ஜாதி உணர்வுகள் அப்போ அதிகமாகுது, ஜாதி பிரிவுகள் ஏற்படுது. அவன் அது வள்ளுவனுடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மழித்தலும் இது வேண்டா உலகம் அழித்து ஒழித்து விடுன்னு சொல்வார். இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து இதுவாகுது. அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லா விதமான மதத்தையும் அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சாம்சங்குடன் காலத்தில் வந்து அவங்க ஜெயின மதத்தை பின்பற்றுறாங்க. அப்போ வந்து பல்லவர்கள் வந்து அந்த நம்ம சனாதன இந்து மதத்தினுடைய இந்து மதத்தை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. பாண்டியர்கள், கடைசியில் சோழர்கள் வந்து என்ன ஏன் சோழர்கள்லாம் வந்து இவங்களை இது பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் ஒரு சாம்ராட்டாக ஆகணும்னாக்கா அசுமேத யாகம் பண்ணணும். அப்போ ஒரு புரோகிதன் தான் நடத்துவான். ஸோ இப்படி தான் இங்கேயும் வந்தது. நம்ம சிவாஜி கூட அவர் வந்து ஒரு சாம்ராட்டாக ஆகணும்னாக்கா பிராமணர்கள் நம்பி தான் தீரணும். ஸோ இப்படி பிராமணனுடைய மேலாண்மையை வந்து கிரியேட் பண்ணுறது தான் அந்த மந்திரங்கள். ஸோ அதுக்காக ஆனாரான்னு தெரியாது. ஆனால் சோழர் காலத்தில் வந்து பிராமண மேலாண்மை வந்து அதிகமாச்சு. ஏகப்பட்ட நிலங்களை வந்து அவங்களுக்கு வந்து அகரகாரத்துக்கு கொடுத்தாங்க. தலித்துகள் வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இப்படி நடந்திருக்கும் பொழுது தன் பக்தி காலம் வருது. இந்த பக்தி காலத்துக்கு முன்னால் வந்து என்னன்னாக்கா அப்போது மண்ணிலேயே உருவான ஒரு சித்தாந்தம், எப்படி இந்த உபநிஷத்து உருவான மாதிரி இங்கே ஒரு சைவ சித்தாந்தம் உருவாகுது. சைவ சித்தாந்தம் பார்த்திங்கனாக்கா ஒரு தத்துவ அடிப்படையில் அவங்க உருவாக்குறாங்க. பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதே மாதிரி தான் கான்செப்ட். நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் வந்து நீங்கள் இறைவனை அடையலாம் அப்படின்ற கான்செப்ட் உபநிஷ கான்செப்ட் மாதிரியே தான்.
ஆனால் பட் இவங்க கொஞ்சம் இங்கே இருக்கிற சித்தர்கள் இவங்களுடைய சிந்தனையெல்லாம் வந்து திருமூலர் இப்படியெல்லாம் ஒரு மாதிரி இங்கே ஒரு தத்துவ விசாரத்தினுடைய அடிப்படையில் இது வருது. ஆனாலும் மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதங்கள் வந்து எப்படிப்பட்ட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டாலும் அது கடைசியில் வந்து மக்கள் லெவலில் என்னவா போய் சேருது தான் ரொம்ப முக்கியம். சைவ சித்தாந்தம் எல்லாம் இருந்ததை ஒழிய மக்கள் லெவலில் அது ஒன்றும் பெரிய இது இந்த ஜாதி இதை வந்து பெருசாக ஒன்றும் மாற்ற முடியல. ஆனால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து அவங்க எல்லாம் ஊராக நடந்து இந்த அரசுகள்லாம் மாற்றினாங்க, சைவ வைணவன் எல்லாம் மாற்றினாங்க. அது ஒரு பெரிய போராட்டமாக நடந்திருந்தது. அப்போ தான் இந்த நம்ம பெரிய புராணம் வருது, இவங்க நாராயண தேவி புராணம்லாம் வருது. அதில் அவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் கிட்ட போக வேண்டிய ஒரு கட்டம் வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா ஜாதிகளும் எங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அதில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வைஷ்ணவத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சமயத்தில் தான் 11th centuryயில் ஒரு புதிய சிந்தனை வருது. ராமானுஜர் வரார். ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, மதத்துக்கு உள்ளே இருந்தே அவர் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறாரு. தலித்துகளை வந்து வைஷ்ணவங்களை ஆக்குறாரு, திருக்குளத்தானெல்லாம் பேர் வைக்கிறாரு. ரொம்ப பெரிய கால்வாய்ப்பு தான் அது ராமானுஜர் காலத்தில். ஆனால் அவரை வந்து வாழ விடலை அவங்க. அவர் வந்து பயந்துக்கிட்டு வெளியூரில் போய் வாழ வேண்டியதாகி போச்சு. உயிருக்கு பயந்து அவர் கர்நாடகா ஏரியாவில் போய்ட்டு வாழறார். அதே மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்கான வித்துகள்லாம் இட்டார ஒழிய அது ஒன்றும் பின்தொடரப்படலை. அவர் இறந்த பிறகு, அவர் மறைந்த பிறகு அது அந்த வைஷ்ணவம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருது. ரெண்டாவது அவர் வந்து ஒன்று ஜாதிக்கு எதிராக இருந்தார், ரெண்டாவது வந்து தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அவர். எனக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து அந்த தமிழை வந்து ஒரு அதாவது இறைவனுடைய பாஷை வந்து சமஸ்கிருதம் தான் இறைவனுடைய பாஷையாக இருந்த பொழுது ராமானுஜர் வந்து தமிழும் இறைவனுடைய பாஷை தான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் அவர் மறைந்த பிறகு அந்த வைஷ்ணவன் ஆகுது ரெண்டாக பிரியுது. ஒன்று வடகலை தென்கலைன்னு பிரியுது. வடகலைனாக்கா ஆக்சுவலி என்னென்னாக்கா சான்ஸ்கிரிட்டைசேஷன் தான், சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிற குரூப். அது தென்கலை வந்து தமிழ் ஆதரிக்கிற குரூப். அதான் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து வள்ளலார் எனப்படுகிற ராமலிங்கர் 1823 பிறக்கிறார். அவர் வந்து சின்ன வயசு முதல் கொண்டே அவர் வந்து பயங்கர முருக பக்தர். முதல்ல வந்து முருக உபாசகராக இருக்கார், அப்புறம் சிவபெருமான் பக்தராகிறார். அதற்கு பிறகு வந்து நடராஜர் மேலே அபிரிதமான காதல் கொண்டவராக இருக்கார். அப்போ இறைவன் மேலே வந்து எக்கச்சக்கமான பாடல்கள் பாடுறார். அது வந்து அவருடைய அந்த எப்படி இந்த நாயன்மார்களுடைய வழியில் தான் அவர் அந்த பாடல்கள்லாம் இருக்கும். ஆனால் தமிழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணியிருக்காரு வள்ளலார். செய்யுள்ளிருந்து ஒரு மக்கள் தமிழ் வர்றது வந்து 20ஆம் நூற்றாண்டில் பாரதியெல்லாம் வந்த பிறகு தான் வருது. ஆனால் அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வந்து வள்ளலார். இந்த செய்யுள் தமிழ்லேருந்து வள்ளலார் வந்து அதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ரொம்ப இயல்பான வார்த்தைகளாக அவர் யூஸ் பண்ணியிருக்கார் வள்ளலார். அது வந்து லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து வள்ளலாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ இப்படி இருந்தவர். அவர் சின்ன வயசு கொண்டே ரொம்ப இந்த ஆன்மீக ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டாக இருந்தார். அவர் வந்து கல்யாணம்லாம் அவருக்கு பிடிக்கல. ஆனால் அது வந்து ஒரு ஆச்சாரமான ஃபேமிலியாக இருந்ததுனால அவங்க அண்ணன்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, முறைப்பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முதலிரவில் வந்து திருவாசகம் பண்ண ஒரே ஆள் அவர் தான், உலகத்திலே நடந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான். இது முதலிரவில் வந்து அந்த புதுசாக கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு முன்னால் திருவாசகம் பாடுறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறவர மனப்பான்மை உள்ள ஒரு ஆள். அப்புறம் துறவரம் மேற்கொள்கிறாரு, வீட்டை விட்டு வெளியேறாரு. அப்போ அவருடைய ரொம்ப பெரிய ஆசை என்னன்னாக்கா சிதம்பரம் நடராஜனை போய் தரிசிக்கிறது தான். சிதம்பரம் டெம்பிளுக்கு போகிறார். சிதம்பரம் டெம்பிளுக்கு போகும்பொழுது தான் அவருடைய கோட்பாடுகள்லாம் மாறுது. ஒரு மிகப்பெரிய கத்தாசிஸ் ஏற்படுது அவருடைய வாழ்க்கையில். என்ன ஆகுதுனாக்கா அங்கே அவர் நினைக்கிறான்னாக்கா சிவபெருமான் வந்து எல்லாருக்குமான ஒரு கடவுள் அப்படின்றது தான் வள்ளலாருடைய சிந்தனையாக இருந்திருக்கு. ஆனால் அங்கே போகிறார். அங்கே போகும்போது அங்கே அந்த கோயிலை வந்து நடத்துகிற தீட்சிதர்களுக்கும் அங்கே உள்ள கோவிந்தராஜனை கும்பிட வர்ற வைஷ்ணவர்களுக்கும் தகராறு நடக்குது. அந்த தகராறு வந்து பெரிய தகராறு, கலவரமாக நடக்குது.
தீட்சிதர்களுக்கும் அவங்களுக்கு சண்டை. அப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் ஒருத்தன், அதாவது சப் கலெக்டர் இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் வந்து போலீஸோடு வந்து அந்த கலவரத்தை அடக்கி அவங்களெல்லாம் பிரிஞ்சு விடுறான். இது ஒரு கடுமையாக நடக்குது. இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ சிவபெருமான் வந்து ஒரு பிரிவினுடைய கடவுள் தானா, அவர் ஒரு புது கடவுள் கிடையாதா அப்படின்ற ஒரு ரிவிலேஷன் வந்து அவருக்கு வருது. அடுத்தது வந்து செகண்டு, அந்த கோயிலில் நடந்தது. இப்போ மாணிக்க வாசகர் இவங்க எல்லாமே சமயக்குறவர்கள் எல்லாருமே வந்து ஆசைப்படுதுனாக்கா, சிவபெருமானை பூஜைக்கு எப்படி பூஜை பண்ணோன்னாக்கா தமிழ் இது ஆகமங்களுடைய படி தான் பூஜை பண்ணணும். மாணிக்க வாசகருடைய ஆசை அதுவாக தான் இருந்தது சிவபெருமான் டெம்பிளில். ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா, தீட்சிதர்கள் வந்து நம்ம சங்கரனுடைய ஆதிசங்கரனுடைய இது பிரகாரம் வைதிக பூஜை தான் அங்கே பண்ணுறாங்க. அது சான்ஸ்கிரிட் நடக்குது. இதை பார்த்து அவர் ஷாக் ஆகிறார். அவர் எதிர்பார்த்துட்டு வந்தது தமிழ் பூஜை ஆகம விதிப்படி, அங்கே நடக்கிறது வந்து சமஸ்கிருத பூஜை வைதிக முறைப்படி. இதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ இந்த சிந்தனையில் அவர் வந்து போகும்பொழுது ஒரு ராமலிங்கம் என்ன நினைக்கிறாருனாக்கா, ஒரு பொதுவான ஒரு கடவுள் வேணும் அப்படின்றத பற்றி சிந்திக்கிறார். அந்த பொதுவான கடவுள் எல்லா செக்டுக்கும் மேலே, எல்லா மனிதருக்கும் மேலே ஒரு உன்னதமான நிலையில் இருக்கணும். அந்த கடவுள் அவன் தானே கடவுள். கடவுள் என்ன கடந்து உள்ளவன் தான் கடவுள். சும்மா சைடு அடிக்கிறவன் இல்லை, ஒரு சைடில் சப்போர்ட் பண்ணுறவன் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு கடந்து உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் பொது கடவுள்ன்றார். அந்த பொது கடவுள் தான் அவர் கண்டுபிடிச்ச அருட்பெருஞ்சோதி. இது அவர் சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, கடவுளுடைய அருளை பெற பல மார்க்கங்களை நாம் வச்சுருக்கோம். வாழ்க்கையில் நம்மோடு ஜீவிக்கிற சக மனிதர்களை நேசிக்க மார்க்கம் இருக்கிறதா? இந்த உலகத்தில் உயிர் வாழும் பிற ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்த மார்க்கம் இருக்கிறதா? பாருங்கள், இதுவரை எந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆளுநர் வரைக்கும் கேட்டது கிடையாது. எல்லா மனிதர்களையும் ஜீவராசிகளையும் தன்னுயிர் போல நேசிப்பது தான் சன்மார்க்கம் என்றார். அவருடைய சன்மார்க்கம் கான்செப்ட் வந்து என்னன்னாக்கா, மனுஷன் சம்மந்தம் மட்டுமே இல்லை, இட் இஸ் நாட் ஹியூமன் சென்ட்ரிக். அதோடு அவர் அதிகமாக போகிறார். ஜீவராசிகள் தான் வாடிய பயிரை கண்டு வாடினெல்லாம் சொன்னதெல்லாம் அந்த கேட்டகரி தான். இங்கே இருக்கிற பயிர்கள், ஜீவிகள் எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து நம்ம நேசிக்கணும். பார்க்க போனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ, இன்றைக்கி தான் நம்ம வந்து என்வரன்மெண்டல் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூ நம்ம சொல்லியிருக்கோம். அதை அட்ரஸ் பண்ணுறாரு ராமலிங்கர். ஸோ இப்படி அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒரு புதிய மார்க்கத்துக்கான ஒரு அடிக்கோள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறாரு, ஜாதி சமயம் மதம் சாஸ்திரம் எல்லாம் போய் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, 4 வருடம் ஆசிரமம் ஆசாரம் முதலான நவீன கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டுன்றார். இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு. இதெல்லாம் இதற்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஜாதி சமயம் மதம் சாஸ்திரம் எல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு, பிள்ளை விளையாட்டுன்றார். அப்புறம் அவர் இன்னும் அவருக்கு வந்து அந்த கோபத்தை அவரால் தாங்க முடியல. சொல்கிறார், இருஜாதி தத்துவ சாஸ்திர குப்பைகளை எல்லாம் புன்சை நிலத்தில் வந்து எருவாக்கி இந்த அங்கே இருக்கிற ஆச்சார வழக்கெல்லாம் வெட்டி குழி வெட்டி மண் கொண்டு மூட வேண்டும்ன்றார். அவருடைய கோபத்தை பாருங்கள். அதுவும் புன்சை நிலம், நன்சை நிலம்னு சொல்லவர். புன்சை நிலத்தில் குழி எடுத்து அதில் இந்த சாஸ்திர குப்பையெல்லாம் அதில் போட்டு மூடுங்க, இப்படி சொல்கிறார் வள்ளலார். ஸோ ஒரு சனாத இந்து மதத்தினுடைய கூறுகளை வந்து ராமலிங்கரை போல தகர்த்தவர் யாரும் கிடையாது. அதே மாதிரி இறைவனுக்கான உயிர் பலிகளை அவர் எதிர்க்கிறார். புலால் ஒன்றதை அவர் எதிர்க்கிறார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு காளி கோயில் நிகழ்ச்சி பற்றி சொல்லுவாங்க. ஒரு காளி கோயில் இவர் அப்போது தன்னுடைய சகாக்களுடன் சிஷியர்களுடன் நடந்து எல்லா இடத்தும் தன்னுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ போகும்பொழுது அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலில் வந்து காளி முன்னால் வந்து பலி கொடுக்கறதுக்காக ஒரு அம்மா கோழி வச்சுட்ருக்காங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சுட்டு நிற்கிறாங்க. அவன் பூசாரி வந்து பெரிய வீச்சறிவாளை வச்சுக்கிட்டு வெட்டுறதுக்காக நிற்கிறான், தயாராக இருக்கான். அப்போ ராமலிங்கம் அங்கே போயிட்டு கோழியை வந்து நம்ம கழுத்து நீட்டுறாங்க, அப்போ வெட்டுறதுக்காக. அப்போ ராமலிங்கம் போயிட்டு நிறுத்துன்றார். அப்போது நிறுத்துறான். அந்த அம்மா வந்து, என்னங்க நான் காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக நான் நின்றுருக்கேன், காளி ஆத்தா கோச்சிக்குவாங்க, இப்படி நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ராமலிங்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராமலிங்கம் சொல்கிறாரு, கேட்குறாரு, ஏம்மா காளி கோழியை பலி கேட்டாரா? ஆமான்றாங்க அந்த அம்மா.
காளி தான் சக்தி வாய்ந்தவளாச்சே, அவள் ஏன் சிங்கம் புலியெல்லாம் பலி கேட்கல? ஏன் கோழியை போய் பலி கேட்குறா? சிங்கம் புலியெல்லாம் கூட இருக்குது, அது ஏன் பலி கேட்கல காளி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பாயிடுது. அது பதில் சொல்ல தெரியாது அந்த மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கோழி ஆடு மாடு எல்லாம் உங்களுக்கு கீழே அடங்கியிருக்கு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, அதனால் சௌரியமாக அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுறீங்க. இது மாதிரி மக்கள்கிட்ட போய் அதுக்கு வந்து பாருங்கள் எதுவும் கோபம் கிடையாது, அது ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அவங்க கூடவே சேர்ந்து பேசி அது மாதிரியான ஒரு இயல்பு கொண்டவர் வள்ளலார். இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு. ருத்ரன் கோயில்னு ஒன்று இருக்குது தென்னங்காடு மாவட்டத்தில், இது நான் தான் சொல்கிறாங்க. அந்த ருத்ரன் கோயில் வந்து அங்கே இருக்கிற ஜாதி இந்துக்கள் கட்டின கோயில். அவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க, தலித்துக்களை வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த கோயிலில் உயிர்மை இருக்குது, நாங்கள் உள்ளே போவோம்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லை இது நாங்கள் சொந்தமாக கட்டின கோயில், அதனால் எங்களுடைய இது இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய தகராறு நடக்குது. ராமலிங்கனுடைய ரொம்ப அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருக்கார். அந்த தாசில்தார் நினைக்கிறேன்னாக்கா இது தகராறு நடக்குது, நம்ம ராமலிங்கரை போயிட்டு அங்கே கொண்டு போனால் அவர் சமாதானம் பண்ணுவார். சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக ராமலிங்கனாக கொண்டு போகிறாங்க அந்த தாசில்தார். அவர் ராமலிங்கனாக போகிறாரு. முதல்ல இவங்க சொல்கிறாங்க, தலித்துகள் சொல்கிறாங்க நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகணும், இவங்க மறுக்கிறாங்க. கடவுள் தானே இவர், உள்ளே இருக்கிற கடவுள், ஸோ நாங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பட் இவங்க ஜாதி இந்துக்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் ஒரு இந்து சாமியார் மாதிரி நினச்சிட்டு அவங்ககிட்ட இவர் நம்ம விஷயத்தை சொன்னால் ஒரு ஒத்துக்குவார்ன்றதுக்காக இவர்கிட்ட போய் பாருங்கள், நாங்கள் வந்து கட்டின கோயில் இது எக்ஸ்க்ளூசிவாக கட்டின கோயில். ரெண்டாவது நாங்கள் வந்து க்ஷத்ரிய வம்சம், உள்ளே இருக்கிற ருத்ரன் வந்து பயங்கர கோபக்கார கடவுள். இப்போ நாங்கள் வந்து இந்த ஆளுங்களை விட்டோன்னு வச்சுங்க, தாழ்த்தப்பட்டவர்களை விட்டோன்னு வச்சுங்க, ருத்ரன் எங்கள் மேலே கோச்சிக்குவான், பனிஷ் பண்ணுவான் அப்படின்னு இவங்க இவங்களுடைய சைடு ஆர்குமெண்ட்டு சொல்கிறாங்க. அப்போது இவர் பாருங்கள், இந்த சமாதானத்துக்கு அவருடைய மெத்தடாலஜி பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார், ராமலிங்கம் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் சிறு தெய்வங்கள்ன்றார். இவங்களாம் சோட்டா காட்ஸ், சின்ன கடவுள்கள் இவங்கெல்லாம். இல்லை அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சக்தியே கிடையாது. நினச்சி பாருங்கள், ருத்ரன், விஷ்ணு, இவங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்களை வந்து சின்ன கடவுள்னு சொன்ன ஒரே ஆள் இவர் தான். ஏன்னா இவங்க தான் நம்ம பெரிய கடவுளாக வச்சுட்டு பெரிய கோயிலெலாம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம கருமாரி அம்மா இவங்களெல்லாம் சின்ன கடவுள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இவர் அவங்கள பெரிய கடவுளையே நம்ம சின்ன கடவுள்ன்றார். அது மட்டும் நான் சொல்கிறாரு, ஒன்றுமே கிடையாது, பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது. இது அருட்பெருஞ்சோதின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பல மடங்கு சக்தி வாய்ந்தவர். அவர் யாரையும் வந்து தாழ்வாகவும் நினைக்க மாட்டார், ஜாதி மதம்லாம் வேதம் பார்க்குறவர் கிடையாது. நீங்கள் அவரை கும்பிட்றதுக்கு 2 பேரும் வாங்கன்றார். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை வந்து இவர் சால்வ் பண்ணுற விதம் எப்படின்னாக்கா, அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர். எப்படி ஒரு கோடை சின்ன கோடை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி பெரிய கோடு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்பர் பீர்பால் கதையில். அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் ருத்ரன்லாம் ஒரு கடவுளே கிடையாது, சின்ன கடவுள், அவருக்கு ஒன்றும் சக்தியே கிடையாது. அருட்பெருஞ்சோதின்னு ஒரு கடவுள் இருக்கார், அவர் எல்லாருக்கும் மேலான ஒரு கடவுள், அவர்கிட்ட பேதமான எதுவும் கிடையாது, நீங்கள் எல்லாம் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்பொருளாக சொல்கிறாங்க. ஸோ எனவே இது மட்டும் இல்லை, அவர் செஞ்ச அவருடைய மற்ற எண்ணங்களை ஆணும் பெண்ணும் சமன் சொன்னது. கணவன் இறந்தால் வந்து பெண்கள் வந்து பூ பொட்டெல்லாம் ஒன்றும் இறக்கக்கூடாது, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கணும். பிணங்களை வந்து அவருடைய கான்செப்ட் பிரகாரம் பிணங்களை வந்து எரிக்கக்கூடாது, அதுக்கு மனுஷனுக்கு உரிமை கிடையாது. கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு தேகம் வந்து எரிக்கிறதுக்கு மனுஷனுக்கு உரிமை கிடையாது, புதைக்கணுன்றார். ஸோ இப்படி அவர் அதே மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, விக்கிரகம் வந்து வழிபடப்படக்கூடாது, திருக்குறள் போற்றப்பட வேண்டும், இதெல்லாம் அவருடைய சிந்தனைகள். அப்புறம் இது எல்லாத்த விட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, அந்த ஏழைகளுடைய பசியை போக்குறதுக்கு வந்து அவர் முன் வந்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அது புத்தருடைய மணிமேகலிலிருந்து வந்த ஒரு எலமெண்ட்டாக கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் பசியை வந்து ஒரு நோயாக கருதுகிறார். அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு ஏற்படுற அந்த பசியில் இருக்கும்போது மனுஷனுக்கு ஏற்படுற அவலங்களை வந்து ரொம்ப மனசு உருக அவர் பதிவு செய்கிறார். அவர் வயிற்றில் பசி இருக்கும்பொழுது இறை சிந்தனை எப்படி வருன்றார். வயிற்றில் பசி இருந்தால் கடவுளாக வந்து ஒன்றாவது, கடவுள் சிந்தனைலாம் வராதுன்றார். எனவே ஏழையினுடைய பசிப்பினை போக்க அன்னதானம் வழங்க ஒரு தர்மசாலை ஏற்படுத்துகிறார். அதில் எல்லாம் அந்த அங்கே இருக்கிற ஜமீன்தாரி உங்கள்கிட்டலாம் வந்து ரெகுலராக தானியங்கள்லாம் வாங்கி
அந்த அடுப்பு எப்போ எரியணும், அதுலேருந்து மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து அவருடைய பசியை போக்கணுன்றதுக்காக அவர் ஒரு கான்செப்ட் உருவாக்குறார். இது நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கான்செப்ட். இது வந்து ஒரு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையே கிடையாது. பார்க்க போனால் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷன் இருக்குது இல்லையா, நம்ம காமராஜர் முதல் கொண்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து மிட் டே மீல்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாம் இந்த அம்மா உணவகம் வரைக்கும் இருக்கிற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன் வள்ளலாரினுடைய ஒரு எங்கேயோ ஒரு எலமெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இளம் வயசு முதல்ல வந்து அவர் பக்தி பாடல்களுடைய எக்கச்சக்கமாக எழுதுகிறாரு. அவருடைய பாடல்களில் இருக்கிற எளிமையும் பக்தியும் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலர் பண்ணுது. மக்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க போனால் இந்த அதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிதம்பரம் டெம்பிளில் வந்து இந்த புது கடவுளை உருவாக்குறதுக்கு முன்னால் இருந்த ராமலிங்கர், அதுக்கு பின்னால் இருந்த ராமலிங்கர், 2 ராமலிங்கர் இருக்காங்க. அப்போ இவங்க சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, பாப்புலராக இருக்குது இந்த பாட்டுகள்லாம், நம்ம இதை வந்து கம்பைல் பண்ணி புஸ்தகமாக போடணுன்னு இவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் சிந்தனை அவ்வளோ வளர்ச்சியடையாத இருக்கும்பொழுது பாடின பாடலாம் வேண்டாம், நான் இப்போ வந்து அடுப்பெருஞ்சோதிக்காக நான் பாடிட்டுருக்கேன், இதை நீங்கள் புஸ்தகமாக போடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்க அதை விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பாப்புலர் ஆகிடுச்சு, எல்லாம் பாடுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் நீங்கள் கொடுக்க காட்டி எனக்கு செத்து போகணும்னு சொல்லி ஒரு சிஷ்யர் உண்ணாவிரதெல்லாம் இருந்து அவரை ஒரு மாதிரி கம்பல் பண்ணி அந்த புஸ்தகத்தை போடுறாங்க. அந்த 5 திருமுறைகளை போடுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அவருடைய பழைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. ஒரு பக்திமானாக இருந்து பாடுற பாடல்கள். அது இந்த திருவருட்பான்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போது பேர் வச்சு அது வெளியாகுது. வெளியாட ஒன்று கொதித்து இடறவங்க யார் ஃபஸ்ட்னாக்கா சைவ மடாதிபதிகள், குறிப்பாக ஆறுமுக நாவலர். இவங்க நினச்சிட்டாங்கனாக்கா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் கூட கொஞ்ச நாளைக்கு பிறகு இவர் எப்படி அதுக்கு சமமாக வந்து திருமுறைகள் மாதிரி திருவருட்பானை எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அது மட்டும் இல்லை, இவங்க மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்த பாடல்கள்லாம். நாளைக்கு தேவாரம் திருவாசகமே பாடாமல் இதை பாட ஆரம்பிச்சிடுவாங்க ஜனங்கன்ற பயம் வந்துடுது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அப்போ வந்து இவருடைய பாடல்கள் வந்து கல்யாணத்தில் பாடுறாங்க, எல்லா விதமான சடங்குகளில் பாடுறாங்க, சாவல் கூட பாடினாங்கண்ணா. நினச்சி பாருங்கள், அவ்வளோ பாப்புலராக அவருடைய பாடல்கள். இதை பார்த்துட்டு சைவ மடாதிபதிகளுக்கு பெரிய இது சைவ மதத்தையே இல்லாமல் ஆக்கிடுவானோ ராமலிங்கர் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. அப்போது அது என்ன இப்படி இருக்கும்போது அப்புறம் வேறு அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. இது என்ன காரணம்னாக்கா, இவர் ராமலிங்கர் வந்து எல்லாரையும் வந்து கிறிஸ்டின் ஆகிறதுக்கும் முஸ்லீம் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா வந்து இது கிறிஸ்டின் கான்செப்ட் தான். இந்த சாப்பாடு போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிறிஸ்டின் கான்செப்ட்டு. இந்த அருட்பெருஞ்சோதின்றது சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆள் கடவுள்னாக்கா அது வந்து அல்லா தான். இஸ்லாமில் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது அல்லாஹ் த ஒன்லி ஒன் அப்படின்ற மாதிரி டைப்பான கான்செப்ட். இதனுடைய 2 இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து இவர் மார்க்கம் வச்சுருக்காரு. இது இந்துக்களுக்கு எதிரானது. அது இப்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சகஜமாக நம்ம கேட்குற காலம் தானே இது. ஸோ எதை எடுத்தாலும் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு இவர் மேலே வந்து பழி போடுறாங்க. ஆறுமுகன் அவர் வந்து வேறு ஏதோ இதில் போயிட்டு கோர்ட்டிலலாம் கேஸ் போடுறாரு. அந்த கேஸும் நிற்கலை. ஸோ இப்படி அப்புறம் அருட்பா வந்து ஒரு மருட்பா அப்படின்னு பேரை வச்சு அதை எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு இயக்கமே தொடங்குறாங்க. அது இன்னும் எடுக்கினாக்கா அது அவருடைய மறைவுக்கு பிறகும் அந்த ஒரு இயக்கம் கொஞ்ச நாள் இங்கே அருட்பா மருட்பா இயக்கம்னே ஒன்று இருந்தது. அது ரொம்ப நமக்கு மரியாதைக்குரியவங்கள்லாம் கூட அதில் இருந்தாங்க. ஆக்சுவலி பின்னால் தான் வந்தாங்க. பொதுவில் ஆரம்பத்தில் அதுக்கு வந்து மருட்பா தான்ன்ற மாதிரி எல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் பின்னால் அதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஸோ இப்படி இப்போ ராமலிங்கம் என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கம் அமைத்து, அதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து சங்கம் அமைத்தா வந்து ஒரு மார்க்கத்தை இது பண்ணுவாங்க, பாப்புலரைஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு மிஷினரி சீலோடு தான் அவர் அதை நடத்துகிறார். மக்கள்கிட்ட எல்லா ஜாதிக்கிட்டையும் போகிறாரு, ஏழைகள் பணக்காரர்கிட்டலாம் போகிறாரு, எல்லாரையும் அவர் கவர் பண்ணுறார். அவர் பண்ணி கூட, ஆனால் அவர் பிரபலம் அடைஞ்சது வந்து அவருடைய சீர்திருத்த கருத்துக்களுக்காக இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் மாய மந்திரத்தில் பெரிய ஆள். இந்த நம்மளுடைய மக்கள் நினைக்கிறாங்கனாக்கா, மாய மந்திரம் இருந்தால் தான் வந்து இவர் கடவுள் அருள் பெற்றவர், மாய மந்திரம் செய்வார். அதுக்கு தான் வந்து அவரை கொண்டாடுறாங்க. தண்ணீரில் விளக்கெரிப்பார், திண்ணூறு கொடுத்து நோயை வந்து குணப்படுத்துவார். அப்புறம் வந்து இப்படி பித்தளையை தங்கமாக்குவார். ஆல்கெமிஸ்ட், பித்தளை ரசவாதம், அந்த பித்தளையை தங்கமாக்குவார். இப்படிப்பட்ட இது வந்து அங்கே பரவுது, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக பரவுது. அப்போ இவர் மேலே வந்து ஒரு கடவுளுடைய, அது நமக்கு சகஜம் இல்லைங்களா. எப்பவுமே வந்து மாயமந்திரம் இல்லாமல் ஒரு கடவுளை வந்து ஒரு சாய்பாபா, சத்ய சாய்பாபா எல்லோரும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பேக்ரவுண்ட் இது தான். ஏதாவது ஒரு மாயமந்திரம் பண்ணணும்.
இல்லாக்காட்டி அவங்க வந்து கடவுளுடைய அருள் பெற்றோர்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க ஜனங்களுக்கு பண்ணணுன்னாக்கா நீங்கள் வந்து அதான் நம்ம விவேகானந்தர் போன பொழுது அமெரிக்காவில் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு, பண்ணுங்கள், நீங்கள் மாய மந்திரம் பண்ணுங்கள், இதை பண்ணி காட்டுங்க, நீங்கள் இந்து மதத்தினுடைய ரெப்ரசன்ட் சொல்கிறீங்களே, ஒரு மாய மந்திரம் பண்ணி காட்டுங்கன்றாங்க. அவர் இது கிடையாதுயா, இது வந்து இந்து மதத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார் விவேகானந்தர். அது மாதிரி இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் என்னுடைய சித்து வேலை, இதெல்லாம் இது வந்து இதுக்கும் ரிலிஜனுக்கு சம்மந்தம் கிடையாது, என்னுடைய மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒன்று என்னுடைய பவர் இது வந்து இதை ப்ராக்டிஸில் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறார் அவர். ஆனால் ஜனங்க அதை ஏற்றுக்க தயாரில்லை. ஜனங்களுடைய இதில் வந்து ஒரு மந்திரம் செய்கிற ஒருத்தர் சித்து வேலைகள்லாம் பண்ணுறாரு, நம்ம கும்பிடுவோம். ஸோ இது அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் ஜனங்களுக்கு வந்து என்னக்கா அவங்களுக்கு கும்புறதுக்கு ஒரு கால் வேணும். ஃபஸ்ட்டு காலை தூக்கி தான் நம்ம அலைஞ்சிட்ருக்காங்க. அது ஒரு ஹீரோக்கு எவ்வளோ போகுது, சினிமாவில் இருக்க ஒரு ஹீரோ கூட ரெடி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ அவங்களுக்கு கால் கிடைக்கணும் கும்புறதுக்கு. ஸோ அதனால தான் பெரியார் சொன்னார், பெரியாருடைய அவருடைய சிலையை வந்து எங்கன்னா கும்பிட்டு போகிறான்ற பயம் இருந்தது பெரியாருக்கு. சிலையை வச்சார், அது கீழே வந்து எழுதி வச்சிட்டார், கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னா எழுதி. அது வரவன் வந்து அதை பார்த்தாவே பயந்து ஓடிடுவான் இல்லையா, கும்பிட்றதுக்கு வர முடியாது. அது என்றைக்குமே இருக்கும். கீழே இந்த பிளேக்கை பார்த்தாவே இவனை கும்பிட்ற ஆள் இல்லையா அவன் அப்படின்ற ஒரு இதில் விளையிடுவான் இல்லையா. அது அது அவருடைய ஜீனியஸை காட்டுது, பெரியாருடைய ஜீனியஸ் அது. அதே மாதிரி இவருக்கு வந்து ஏராளமான சிஷ்யர்களும் கிடைச்சாங்க. இந்த நம்ம தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். அவரை தவிர மற்ற எல்லா சிஷ்யர்களும் வந்து பெரும்பாலான சிஷ்யர்கள் வந்து இவருடைய கோட்பாடும் அவங்களுக்கு புரியலை. அவங்களுக்கு எந்த விதமான இவருடைய அந்த சீர்திருத்த கருத்துக்கள், இந்த பாரதத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்ததாகவே எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மறைஞ்ச உடனே இவங்கெல்லாம் காணாமல் போயிடுறாங்க. இப்போ ஒரு ஜீசஸ் வந்து அவருடைய ஒரு கோட்பாடை பறையிறதுக்கு அவருடைய தூதர்கள்லாம் போயிட்டு எல்லா ஏரியாலும் போயிட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்ப போகிறாங்க இல்லையா. அப்படிலாம் இந்த ஒரு புதிய இவருடைய மார்க்கத்தை பரப்பியிருக்கணும். இவங்க பசங்களுக்கு ஒன்றும் புரியல, அது ஒரு காரணம். ரெண்டாவது யாரும் அங்கே தயாரில்லை. இவங்க ஏதாவது செஞ்சால் இருக்கா. வள்ளலாரனுடைய இந்த இதை வந்து பரப்பின ஒரு சிஷ்யர் கிடையாது. இவர் ஓரளவுக்கு தொழுவூர் வேலாயுதம் முதலியார் மட்டும்தான் வந்து அதை பற்றி எழுதியிருக்காரு தவிர யாரும் இதுக்கான ஒரு முன்னெடுக்கலை இந்த இதை மூமெண்ட்டை பரப்புறதுக்காக. ஸோ இப்படி என்னென்னா அவங்க எல்லாம் வந்தவங்கலாம் ஏன் வந்தாங்கனாக்கா இவர்கிட்ட இந்த வித்தைகளை கற்றுக்கிறது தான் வந்ததாக சொல்கிறாங்க இந்த சிஷ்யர்கள்லாம். முக்கியமாக ரசவாதம், இந்த செம்பை வந்து பெத்தலை இதுவாக்கினார், தங்கமாக்கினார், அந்த வித்தியை அவர்கிட்ட கற்றுக்கணும். அதுக்காக தான் அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. மெட்ராஸில் இருந்தாலும் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரசவாதம்ன்றது வந்து ஆக்சுவலி என்னன்னாக்கா ஏன் அதை ரொம்ப நம்புகிறாங்க அவர்கிட்டனாக்கா, அவர் அந்த கோயில் கட்டுறார், அருட்பெருஞ்சோதி கோயில் வந்து அந்த இந்த சிதம்பரத்தினுடைய டெம்பிளினுடைய மாதிரியில் தான் கட்டுறார் அவர். அதே மாதிரி இங்கே ஒரு கோயில், இது பொது கடவுள், அது சிவபெருமானை வந்து அவங்க சைவ கடவுள் ஆக்கிட்டாங்க. ஸோ எனக்கு நான் ஒரு பொது கடவுளுக்காக நான் ஒரு கோயில் வைக்கிறேன் அப்படின்னு தான் வடலூரில் அவர் வைக்கிறார். அதுக்கு வந்து அவர் யார்கிட்டையுமே பணம் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. வேற இந்த தர்மசாலைக்கு வந்து எல்லாம் இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அருட்பெருஞ்சோதி கோயிலுக்கு வந்து இவர் யார்கிட்டையுமே வந்து பெருசாக வந்து பணம் வசூலிக்கலை. ஆனால் பெரிய பணத்தை செலவு பண்ணி தான் பெரிய கோயில் கட்டியிருக்கார். அப்போ அது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கனாக்கா அவர் வந்து இந்த தங்கத்தை செம்பை வந்து தங்கமாக்கி அதனுடைய அது ரகசியமாக பண்ணி அதில் தான் இவர் கட்டினா வந்து அப்படி ஒரு அந்த ரூமர் களை போடுறாங்க. ஸோ இவர் வந்து ரசவாதத்தில் வல்லவர், எனவே அது மூலமாக தான் பணம் கிடச்சிருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டோன்னா இது இந்த சிஷ்யர்களுக்கு பெரிய அட்ராக்ஷன். அது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் கூடவே இருக்காங்க. அவர் துரத்துறார், என் கூட வராதிங்கலாம் துரத்துறார், என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் தனியாக கொஞ்சம் சிந்திக்கணும்னு சொல்கிறார். இது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே நடக்குது. ஸோ இப்படி அவர் என்ன பண்ண அப்புறம் அவருடைய சிஷ்யராக எல்லா கம்யூனிட்டி வந்து அவருக்கு சிஷ்யர்கள் ஆகிறாங்க. அவருடைய இது அவருடைய மார்க்கத்தை வந்து பின்பற்றத்துக்கு வராங்க. தாசில்தார் வராரு, சில அதிகாரிகள் வராங்க. ஒருத்தர் வந்து ஒரு சிவாச்சாரியான்னு ஒருத்தர், ஒரு பிராமின் ஒரு சைவ கோயிலில் இதுவாக இருக்கார். அவர் இவர்கிட்ட இவருடைய மார்க்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப அறிஞர்னு இவர் நம்புகிறார். வள்ளலார் வந்து நல்ல அறிஞர், அதனால் நமக்கு கிடைச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு பூணெல்லாம் கழட்டி போட்டு நான் உங்களுடைய மார்க்கத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்துடுறார். அந்த சிவாச்சாரியார் அவர் தான் இந்த அருட்பெருஞ்சோதி கோயிலுக்கு வந்து இன்சார்ஜாக வைக்கிறார். அதனுடைய பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுக்குறார். ஆனால் அருட்பெருஞ்சோதி என்னுடைய கடவுளை வந்து எப்படி வழிபடணுன்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இது விக்கிரகம் கூடாது, அது அவருடைய அடிப்படை கொள்கை. உள்ளே வந்து ஒரு விளக்கு வைக்கிறாரு, அந்த விளக்கு முன்னால் 7 திரைகள் வைக்கிறாரு. அந்த திரைகள் தான் மாயைன்னு அவர் உருவப்படுத்துகிறாரு.
இந்த மாயை விளங்கினால் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கின்றது அவருடைய கான்செப்ட். அது அர்ப்பணி கோயில்களில் வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு விளக்கு தான் இருக்குது. கோயில் பெரிய கோயில், அங்கே இருக்க ஜனங்கள் கோயில்னாக்கா உடனே அங்கே எல்லா ஜனங்களும் வந்துடுறாங்க, வந்து கும்பிட்றாங்க. அப்போது கும்பிடும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அது விக்கிரக வழிபாடு, இந்த திருநீர் கொடுக்கறது, பாட்டு பாடுறது எதுவுமே கூடாதுன்றார். ஒரு அமைதியான இதில் போயிட்டு இறைவனை வழிபடணும், அதுதான் வள்ளலாருடைய கான்செப்ட். அங்கே எதுவும் இந்த பக்தி பாட்டில் ஒன்றும் பாடக்கூடாது, நீ இப்போ கும்பிடு அப்படின்றது தான். அப்போ இந்த சிவாச்சாரியார் தான் அதுக்கு இன்சார்ஜ். இவர் சிவாச்சாரியர் கொஞ்ச நாள் படுத்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, ஒரு படிகலிங்கம் லிங்கத்தை ஒன்றத்தை அந்த கோயிலுடைய ஒரு மூலையில் வச்சு அவர் இந்த போய் கூப்பிட்டு வராங்க இல்லையா, அவங்களாம் அங்கே ஒரு கியூ வைக்கிறாங்க, அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பூஜை இது பண்ணி திருநீர் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க திரும்பி போகிறாங்க. இப்போ ராமலிங்கருக்கு அதை பார்த்துட்டு கொதிச்சு போகிறார் ராமலிங்கர். என்னுடைய அடிப்படை கொள்கையே நீ இப்படி பண்ணுறியே, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரி நீ பெரிய ஞானின்னு நினச்சிட்டு தானே, நான் இப்படி பண்ணுறேன் நீ சொல்லிட்டு பயங்கரமாக கோச்சிக்கிறார். அது அவர் சொல்கிற விஷயம், அவர் சிவாச்சாரியார் சொல்கிறாரு, இல்லைங்க அவங்க போயிட்டு ஜோதியெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கடவுளை கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேங்க, ஒரு லிங்கத்தை வச்சுட்டு நான் வந்து ஒரு பூஜை பண்ணி திருநெல்லாம் கொடுத்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க பாருங்கள் அப்படின்னும் பொழுது இவர், அதாவது நம்ம ஆட்களுடைய இந்த கொள்கை இம்ப்ளிமெண்டேஷன் தான். நம்ம எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், நம்ம கொள்கைன்றது ஒன்று, அப்புறம் அது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அப்போ ராமலிங்கருக்கு கிடைச்ச ஆட்கள் கூட அவருடைய கொள்கையும் புரிஞ்சிக்கலை. அதை வந்து இப்படி பண்ணும்போது அவருக்கு மிகப்பெரிய கோபம் வருது. கோவத்தை என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தில் போய் கதவை அடைச்சிடுறாரு, லாக் பண்ணி பூட்டிடுறாரு. அவர் செஞ்ச கடைசி செயலை தான் அருட்பெருஞ்சோதி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஒரு கோயில், அந்த கோயிலை வந்து பூட்டிடுறார், பூட்டி சாவி எடுத்துன்னு போயிடுறார். ஸோ இதே மாதிரி தான் இங்கே அப்பாசாமி செட்டியான்னு ஒருத்தர் வந்து இதுக்கு இன்சார்ஜ் போடுறார். எதுக்கு, நம்ம தர்மசாலைக்கு. அவர் வந்து ஒரு ஜமீன்தார் இல்லையா, அவர் நம்ம நல்லா கொஞ்சம் பளபளப்பாக வர்றவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுறாரு, பந்தில். இது ஏழைகள் வர, அதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. அவன் ஏழைகள்லாம் கொஞ்சம் இல்லைங்க நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெரிய ஆளுங்கள்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த ஏழைகள் கேட்குறாங்க, இது வந்து நாங்கள் இப்போ காலையிலேருந்து நிற்கிறோமே பசிங்க, அப்படி எப்படி எங்களுடைய பசி இது உங்களுக்கு தெரியலையா, கஷ்டம் ஒன்று தெரியும். அதுக்கு அவர் சொல்கிறார், அப்பாசாமி செட்டியார் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த கஷ்டம், ஏன்னா நான் ஒரு ஜமீன்தார் உங்களை மாதிரியா ஹோஸ்டல் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் நான் அப்படின்னு அவர் கிண்டல் அடிக்கிறார். அதை கேட்டுட்டு தான் அவர் ராமலிங்கருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இவங்களெல்லாம் தோல்த்திட்டு அவங்கள வச்சு அவர் இது பண்ணுறார். ஸோ இப்படி அவருடைய கொள்கை, அவருடைய அற்புதமான கொள்கைகளை வந்து ரொம்ப தவறான இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி, ஆனால் அவர் உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். அவர் அப்பாசாமி செட்டியார் வந்து சொல்லி ஒரு தர்மசாலை வந்து அது நடந்துகிட்டே இருக்குது, அது நிற்கலை. ஆனால் கோயிலை பூட்டிடுறார். பூட்டிட்டு அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இவருடைய கான்செப்ட் வந்து அந்த கொள்கை வந்து ரொம்ப டஃப்பான கொள்கை தான் நம்ம ராமலிங்கருடைய கொள்கை. அவர் என்ன சொல்கிறாரு, பிணங்களை போல வாழ்ந்துட்டுருக்காங்க மனிதர்கள், இறைவனுடைய அருள் கிடைச்சா தான் வந்து மனிதனாக ஆகுவார்கள்ன்றது அவருடைய கான்செப்ட். அவரை சொல்ல, நான் வந்து அந்த இறைவனுடைய அருளை உங்களுக்கு தந்து நீங்கள் இந்த பிணமான வாழ்க்கையை வந்து மாற்றி உங்களை வந்து உயிரான ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்குறதா நான் வந்திருக்கேன்னு ஒரு சொல்கிறார். ஸோ இதை வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து செத்தவனை வந்து உயிர்படுத்திடுவார். அவங்களுடைய லெவலில் அதுதான் புரியுது. ஓ சரி, ராமலிங்கர்கிட்ட வந்து பணத்தை கொண்டு போனால், செத்து போன பணத்தை உடனே கொண்டு போய் அவர்கிட்ட காட்டணும்னாக்கா அவர் உடனே வந்து ஏதாவது மந்திரம் பண்ணி அதை வந்து உயிர் தேட வைப்பார் அப்படி சொல்லி பிணங்களை கொண்டு போயிருக்காங்க மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு. ஸோ இவர் அந்த கோயில் மூடிட்டு வராரு, இந்த பிணங்கள்லாம் இங்கே வந்து நிற்கிது, பிணத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் எப்படியாவது இது பண்ணுங்கன்ற. அப்புறம் சொல்கிறாரு, நான் சொன்னது இது இல்லை, நான் வேறு விஷயத்தை சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் இதுக்காக எனக்கு வரல அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க விட மாட்டாங்கிறாங்க, சார் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து விளக்க எரிச்ச ஆள் இல்லையா, நீ செம்பை வந்து தங்கமாக ஆற்றணும் இல்லை, இதுவும் செய்ய முடியும் உங்களால், நீங்கள் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க சொல்லி காலில் வர்றாங்க. பெரிய தொந்தரவாக போயிடுது அவருக்கு. அப்புறம் உடனே அந்த இது பண்ணிவிட்டு ரொம்ப மனசு விரக்தியில் போய் அப்போ தான் வந்து அந்த இதை அவருடைய ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிறார். ஸோ அதுதான் அவருடைய மறைவு. அப்போ அவருடைய மறைவை பற்றி பல சந்தேகங்கள் இருக்குது. அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, அவர் வந்து கொல்லப்பட்டாரா, எனக்கு விரோதிகள் இருந்தாங்க, சைவ குரூப்பெல்லாம் அவர் மேலே இது இருந்தாங்க. ஸோ கொல்லப்பட்டாரா, அவர் வேறு ஒன்று சொல்லியிருக்காரு, நான் எப்படி சாவேன்றதை பற்றி அவரே எழுதியிருக்கார். அவர் எப்படி எழுதியிருக்காருனாக்கா, நான் வந்து பிணத்தை விட மாட்டேன், நான் இறைவனோடு சேரும்பொழுது பிணம் எஞ்சாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி அவர் சொல்கிறார், நான் வந்து இறைவனோடு சேர்ந்த பொழுது இந்த பாடி வந்து இருக்காதுங்க, அப்படி இவர் இறந்தாரா அப்படின்றது ஒரு அந்த 3 ஏஷியங்களில் அது ஒன்று. ஸோ நம்ம வந்து நான் நினைக்கிறது என்னென்னாக்கா, அது எப்படி இறந்தார் அப்படின்றத பற்றி இப்போ 4வது இது வந்து என்னென்னாக்கா, சிஷ்யர்களே வந்து அவர் கொண்டு இருக்கக்கூடும்ன்ற அளவுக்கு நினைக்கிறாங்க.
ஏன்னா இந்த அவர் ஏராளமான தங்கத்தை இது பண்ணி வச்சார், அதை அபகரிக்கிறதுக்காக இந்த சிஷ்யர்கள் அவரை கொண்டு இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து உள்ளே வந்து அவர் வந்து அடைச்சிக்கலை, சும்மா கதவை சாத்திட்டு தான் உள்ளே போனார். அந்த கதவுனுடைய பொறுப்பு இவங்க தான் இருந்தது. இவங்க எந்த நேரத்தையும் உள்ளே போகலாம். ஸோ பின்னால் வந்து இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ளே திறந்து பார்க்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்குது, எந்த விதமான பிணவாடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஏஷியன். நம்ம அந்த ஏஷியனில் நம்ம போகிறத விட நான் வந்து என்ன நினைக்கிறேன்னாக்கா, மத நம்பிக்கை மிகுந்த இந்த தமிழ் சமூகத்தில் வந்து ராமலிங்கம் நம்ம முன்னால் வச்ச சங்ககாலம் முதல் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்மண்ணுடைய விழுமியங்கள் உட்கொண்ட ஒரு அற்புதமான இன்க்ளூசிவ் மார்க்கத்தை நம்மக்கிட்ட வச்சார். அதை நம்ம சுவீகரிக்க மறந்துட்டோம். நம்ம சுவீகரிக்கல, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் வந்து நமக்கு பாருங்கள், நீங்கள் வந்து அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே வந்து நானக்கா மெச்சத்தகுந்தவை தான். எல்லாருக்கும் பொதுவான கடவுள், ஜாதி பேதம் கிடையாது, எல்லோரும் சமம், புரோகித மேலாண்மை கிடையாது, ஆண் பெண் சமத்துவம், மூட பழக்க வழக்கங்கள் சடங்குகள் இல்லாமை, ஆண்மைநேய ஒருமைப்பாடு, சக மனிதர்களையும் பிற ஜீவராசிகளையும் தன்னுயிர் போல நேசிக்கிறது, வள்ளுவர் நெறிப்படி வாழ்க்கை, தமிழ் மொழிக்கான மரியாதை, இப்படி நீங்கள் எல்லா அவருடைய ஐடியாஸும் நம்ம இன்றைக்கி இருக்கிற முற்போக்கு சிந்தனைக்கு வந்து மிகவும் பொருந்துகிற ஒரு ஐடியாஸ் தான். இப்போ நம்ம திராவிட ஆட்சினாலும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு திராவிட இதை தான் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். எவரி இன்ச் திராவிடின்ற மாதிரி தான் அது அவருடைய கருத்துக்கள்லாம் இருக்குது. தமிழ் சமூகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து நாம் முற்போக்காக கருதப்படுகிற எல்லா விஷயங்களும் ஒன்றா சேர்த்து ஒரு இதுவாக கொடுத்துருக்காரு. ஆனால் தமிழ் சமூகம் வந்து அதை ஏற்காமல் போயிடுச்சு. அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் நான் நினைக்கிறேன். இல்லைனா இது வந்து திராவிடியன் ரிலிஜனாக மாறி இருக்கலாம். இது ஒரு எப்படி நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப யூனிக்கானதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டு மற்றவன் புரிஞ்சுட்டு அவஸ்தைப்படுறான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனால் முடியல. அது கூட இந்த திராவிடியன் ரிலிஜனுங்க வந்து நம்ம மத நம்பிக்கை அதிகமாக இருக்கிற சொசைட்டி, நம்ம சொசைட்டி இந்த மதத்தை பிடிச்சிருந்தாங்கனாக்கா அது வந்து ஒரு உன்னதமான ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் கூட சொன்னார். பெரியார் சொன்னது வந்து ஒழுக்கத்தையும் மனித சமத்துவத்தையும் போதிக்கிற கடவுளையோ மதத்தையோ நம்புறவங்களை பற்றி எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லைன்றார் பெரியார். அப்படிப்பட்ட ஒரு மதமாக தான் இது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக தான் பெரிய வள்ளலாருடைய மார்க்கமாக இருக்குது. இன்றைக்கி வள்ளலாருடைய பாட்டை வந்து பாடுறவங்க, பாடி வழிபடுறவங்க வந்து ஒரு கணிசமான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் என்னென்னா அதில் பெரும்பாலானவர்கள் வந்து வள்ளலார் வந்து ஒரு பக்கா சைவ பெரியராக தான் கருதுகிறாங்க. அவங்க யாரும் வந்து அவருடைய அது ஒரு சைவ மதத்தினுடைய பகுதியாக தான் இருக்குது. அவர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்களே ஒழிய அதெல்லாம் அவருடைய ஓன் வேர்ட்ஸில் சிந்தனை வளர்ச்சியடையாத பகுதியில் செஞ்சது தான் அவங்க பாடிட்டுருக்காங்க. 6வது திருமுறை அவருடைய அற்பெருஞ்சோதி கடவுளுக்கான இதெல்லாம் வந்து பின்னால் தான் வருது. அவருடைய முற்போக்கான சிந்தனைகள்லாம் வந்து 6ஆம் திருமுறையில் தான் இருக்குது. அதை வந்து இவங்க பாடுறது கிடையாது. ஸோ எனவே அது வந்து என்ன ஆகி போச்சுனாக்கா ஒரு புரட்சி. இந்த 5 திருமுறையும் அதுதான் புரட்சியாளராக அவர் முன்னெடுத்த மார்க்கத்தையோ கருத்துக்களையோ இவங்கெல்லாம் வந்து ஏற்கவில்லை என்பது தான் என்னுடைய வருத்தம். ஆனால் ஒரு ஆஸ் எ அனலிஸ்டாக பார்க்கும்பொழுது அவருடைய இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக இருந்தாலும் ஆனால் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தது அவருடைய கோட்பாடுகள். ஏன்னா அவருடைய நான் நினைக்கிறது என்னென்னாக்கா அவருடைய வாழ்வியல் முறை அவர் ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார், ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காரு, ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு துறவிகளுக்கான வழிமுறை மாதிரி தான் இருக்குதே தவிர சாதாரண பாமர மனிதர்கள் அதை பின்பற்ற முடியாது. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா அவருடைய சங்கத்தில் வந்து சில ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாரு, 2 கேட்டகரியாக பிரிக்கிறார். ஜாதி அடிப்படையில் இல்லை, புலால் சாப்பிட்றவன் சாப்பிடாதவன். புலால் சாப்பிட்றவன் வந்து யாருனாக்கா புற ஆட்கள், ஆட்கள் வந்து புலால் சாப்பிடாதவங்க. இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இது. அதாவது ஒரு 95% புலால் சாப்பிட்ற சமூகத்தில் இது எப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போது இப்போ கோயில் அங்கே போர்டே போட்டிருக்கார், புலால் உண்பவர்கள் கோயிலில் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. பெரியார் வந்து ரொம்ப வள்ளலார் மேலே ஒரு பெரிய மரியாதை கொண்டவர் பெரியார். அவர் 6ஆம் திருமுறையை வந்து பப்ளிஷ் பண்ணவர் பெரியார். அவர் அங்கே போகிறார், வேறு வடலூருக்கு போகிறார் அவரை கோயிலுக்கு போகும்போது எல்லாம் அவங்க அங்கே இருக்கிற இப்போல்லாம் வந்து அது நீங்கள் உங்களுடைய ஓன் அத்தன்டிஃபிகேஷன் தான். நான் முதல்ல சாப்பிட்றது இல்லைனாக்கா நீங்கள் உள்ளே போகலாம். அது வந்து ஒன்றும் யாரும் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, பெரியார் வந்து நீங்கள் வாங்க உள்ள அப்படி கூப்பிட்றாங்க. இவர் மேலே பார்க்குறாரு, இந்த போர்டை பார்க்குறாரு, புலால் சாப்பிடுபவர்கள் இதற்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உடனே பெரியார் சொல்கிறாரு, நான் வரணும் இங்கே உள்ள அப்படி எழுதி வச்சுருக்காருனாக்கா அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பெரியார். என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவருடைய சாதாரண மக்கள் வந்து இந்த அவருடைய கடுமையான விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கூட ஒரு காரணம். இது வந்து அவருடைய இது. ஆனால் அவருடைய 90% அப்படி இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடிவெளியாக இருக்க வேண்டிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை வந்து நாம் வந்து ஏற்றுக்காமல் போனது வந்து நம்முடைய ஒரு துரதிர்ஷ்டம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹியூமனிஸ்டிக் சமத்துவமான ஒரு ரிலிஜனை அவர் இது பண்ணார். அது வந்து நம்ம சுவீகரிக்காமல் போனது வந்து இன்றைக்கி 200 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இப்படி ஒரு மார்க்கம் அப்படி பண்ணவரை வந்து நம்ம வந்து போற்றுவோம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.